பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த பாலி கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி துரைசாந்தி, இவர்களின் மகன் மூர்த்தி, மருமகள் அருள்ஜோதி, இவர்களின் மகன் சஞ்சய், வயது 15. சஞ்சய் கடந்த 15 ஆண்டுகளாக தாத்தா பாட்டியின் வளர்ப்பில் வளர்ந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தன் அப்பா அம்மாவிடம் இருந்து வந்ததாகவும், அவர்களை பார்க்க சென்ற மூர்த்தி, சாந்தி ஆகியோரை எங்கள் வீட்டிற்கு வரக்கூடாது என்று சஞ்சயின் அம்மா அருள்ஜோதி, அருள்ஜோதியின் அண்ணன் முருகானந்தம், அண்ணி கௌரி ஆகியோர் மூவரும் சேர்ந்து துரை மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகிய இருவரையும் நேற்று இரவு கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் துரை மற்றும் சாந்தி ஆகிய இருவரும் கலவை காவல் நிலையத்தில் புகார் அளித்து, துரை கலவை அரசு மருத்துவமனையிலும் சாந்தி வாலாஜா அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகார் அளித்த நபரின் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் உடனடியாக இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் சுற்றுலா பயணிகளின் நுழைவு கட்டணம் இன்று முதல் ஒரே முறையாக வசூல். பெரியவர்களுக்கு 30 ரூபாய் எனவும் சிறுவர்களுக்கு 20 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ள 12 மைல் சுற்றுலா தலங்கள் தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன. இந்த சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் இந்த சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் சுற்றுலா பயணிகளின் நுழைவு கட்டணம் அந்தந்த சுற்றுலா தலங்களில் நபர் ஒருவருக்கு 10 ரூபாய் வீதம் வசூல் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று முதல் ஒரே முறை நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 30 ரூபாய் வீதமாகவும், 5 வயது முதல் 12 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு 20 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் நுழைவு வாயில் பகுதியிலேயே வனத்துறை சார்பில் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வாகனம் ஒன்றிற்கு 50 ரூபாய் வீதம் வனத்துறையினர் வசூல் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த நுழைவு பகுதியில் 7 வனத்துறை பணியாளர்கள் நுழைவு சீட்டினை மிஷின் மூலம் பிரிண்ட் செய்யப்பட்டு வழங்கி வருகின்றனர். தொடர் விடுமுறையில் இந்த ஒரே முறை கட்டணம் வசூல் செய்யப்படும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் பணியாளர்களை கூடுதலாக பணியில் அமர்த்த வாடகை ஓட்டுநர்கள் சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூல் செய்த நிலையில் எதிர்ப்புகள் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் அந்தந்த பகுதியில் நுழைவு கட்டணம் வசூல் செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. அநாகரிகமாக பேசிய ஆசிரியரை கண்டித்து ஊர் பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் முன்பு முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட இருந்த நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதால் தற்காலிகமாக சாலை மறியல் கைவிடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தச்சம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கடந்த 26ஆம் தேதி அன்று அடையாளம் தெரியாத பள்ளி மாணவர்கள் அப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மாங்காய் மரத்தின் மரக்கன்று கிளையை உடைத்ததால் பள்ளியில் பணியாற்றும் சாமுவேல் ஜோசப் என்ற ஆசிரியர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் அநாகரிகமாக பேசியதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மற்றும் இதனை கண்டிக்கும் வகையில் தச்சம்பட்டு காவல் நிலையத்தில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊர் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். ஆசிரியர் உடனடியாக பணிமாற்றம் செய்ய கோரியும் அந்த பள்ளியின் முன்பு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அங்கு தகவல் அறிந்த தச்சம்பட்டு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் தற்காலிகமாக சாலை மறியலை கைவிட்டனர். மற்றும் உடனடியாக ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் எங்களது பெரிதாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆசிரியர் அநாகரிகமாக பேசியதால் பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மற்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பரபரப்பு ஏற்படுத்தியது. எனவே ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எஸ்சி கம்யூனிட்டியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதனால் அடையாளம் தெரியாத மாணவர்கள் மரக்கன்று கிளையை உடைத்ததால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செஞ்சிக்கோட்டைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகம் முழுவதிலும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு வருகை புரிந்தார். அதனைத் தொடர்ந்து செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த நிலையில் பல்வேறு அமைப்பினர் செஞ்சிக்கோட்டையை பார்வையிட்டு வந்த நிலையில் இன்று அன்புமணி ராமதாஸ் செஞ்சிக்கோட்டைக்கு நேரில் சென்று
தமிழக மன்னர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அடையாளமாக அமைந்துள்ள குதிரை லாயங்கள், தர்பார் மண்டபம், மாடம் மாளிகை உள்ளிட்ட அனைத்தையும் பார்வையிட்டு செஞ்சிக்கோட்டையின் வரலாற்று ஆர்வலர் ஆசிரியர் முனுசாமி அவர்களிடம் கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், எழுத்தாளர் வடிவேல் ராவணன், நகர செயலாளர் சின்னத்தம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆவணி திருவிழா தேரோட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா தேரோட்டம் நடைபெற்று இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழா நாட்களில் சிறப்பு பணிவிடை, உச்சி படிப்பு, அன்னதானம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. விழாவின் 11வது நாளாக தேரோட்டம் நடந்தது. இதனையொட்டி அதிகாலை 4 மணிக்கு திருநடை திறத்தலும், தொடர்ந்து ஐயாவுக்கு சிறப்பு பணிவிடையும், காலை 11 மணிக்கு வைகுண்டசாமி பச்சை பல்லக்கு வாகனத்தில் வந்து பஞ்சவர்ண தேரில் எழுந்தருளல் நிகழ்ச்சியும் நடந்தது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க சந்தனக்குடம், முத்துக்குடை ஏந்திய பக்தர்கள் முன்னே செல்ல, காவி உடையணிந்த ஐயா வழி பக்தர்கள் ஐயா சிவசிவ அரகரா அரகரா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த தேரோட்ட நிகழ்ச்சிக்கு குரு பையன் ராஜா தலைமை தாங்கினார். தலைமைப்பதியின் முன்பிருந்து புறப்பட்ட திருத்தேர் கீழரதி வீதி, தெற்கு ரத வீதி, மேலரத வீதி வழியாக வடக்கு ரத வீதியில் உள்ள தலைமைப்பதியின் வடக்கு வாசல் பகுதிக்கு வந்தது. அப்போது ஐயா வைகுண்டசாமிக்கு பழம், வெற்றிலை பாக்கு, பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுருளாக படைத்தனர். தேரோட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி செஞ்சிக்கோட்டை உள்ளே அமைந்துள்ள சக்கரக்குளத்தில் நடைபெற்றது. செஞ்சி தீயணைப்பு நிலைய அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பருவமழை காலங்களில் நீர்நிலைகளில் சிக்கி ஆபத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பு உபகரணங்கள் கொண்டு எவ்வாறு காப்பாற்றுவது என்பதை செயல்முறை விளக்கம் மூலம் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று உரிமை மீட்க தலைமுறை காக்க தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டார். செஞ்சி 4 முனை சந்திப்பில் இருந்து திருவண்ணாமலை சாலை இந்தியன் வங்கி வரை கட்சி தொண்டர்களுடன் நடைபயணம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள மேடையில் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த உரிமை மீட்பு பயணம் விவசாயிகள், நெசவாளர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளை மீட்பதற்குத்தான் 100 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றேனே தவிர வாக்கு கேட்க வரவில்லை என்றார். செஞ்சிக்கோட்டையை காடவராயன் கட்டினார். ஆனால் அதன் பின் பல மன்னர்கள் செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்தார்கள். இப்போது மராத்திய மன்னர்கள் கட்டிய கோட்டை என்று சொல்கிறார்கள். இந்த செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. ஆனால் மராத்திய மன்னர் கட்டிய 12 கோட்டைகளில் ஒன்று என்று கூறுகிறார்கள். இந்த நடைப்பயணம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். தமிழ்நாட்டில் இன்று இளைஞர்கள் மட்டுமல்லாமல் 10 வயது சிறுவன் வரை மது, கஞ்சா, போதை ஊசி உள்ளிட்ட பல்வேறு போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளார்கள். இதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம். இதற்கு எங்கு பார்த்தாலும் போதைப் பழக்கம் தலை தூக்கி உள்ளது. 4 வயது சிறுமி முதல் 80 வயது பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாததால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், தமிழ்நாட்டை மீட்டு எடுப்பதே இந்த மீட்பு பயணத்தின் நோக்கம் என்று கூறினார். என் ஊத்துப்பட்டியில் உலக TNT தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்த பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் என் ஊத்துப்பட்டியில் உலக பழங்குடி தினமான TNT மக்களுக்கு உலக அளவிலான அங்கீகாரம் அளிக்கப்பட்டும் இந்தியாவில் இதுவரை இந்திய சட்ட அமைப்பில் விடுபட்டு போன 40 கோடி இந்திய பழங்குடியினருக்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க வலியுறுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சீர்மரபின நலவாரிய மாநில உறுப்பினர் சந்திரன், வைகை சமூக நல அமைப்பு இயக்குநர் அண்ணாதுரை, மதுரை சீடு நிறுவன கணிப்பொறி இயக்குநர் தீனதயாளன், நிலக்கோட்டை TNT அமைப்பு பொறுப்பாளர்கள் கல்லூத்து பாண்டி, தேடிய செல்வம், ராஜக்கொடி, மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ்.